ஆண்டவர் இயேசு திருத்தூதரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் செய்கிறார். அது என்னவென்றால், காலையில் அவர் சீடரை தேர்ந்தெடுக்க போகிறார், 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி இயேசு ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறார். அது என்னவென்றால், விடிய காலையில் போய் ஜெபித்தார். விடிய காலையில் போய் ஜெபிக்கிறார். இந்த 12 பேர் மிக முக்கியமான பணியை செய்ய போறாங்க. எனவே தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று தான் செய்யக்கூடிய அந்த முக்கியமான பணிக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய முக்கியமான பணிகளை நாம் செய்கிறோம். முக்கியமான வேலைகளை நாம் துவங்குகிறோம். முக்கியமான பணிகளிலே நாம் ஈடுபடுகிறோம். அதற்கு முன்னாடி எத்தனை பேர் ஜெபம் செய்கிறோம்? நம்முடைய பணிகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் என்னால முடியும், என் திறமையினால முடியும், என்னுடைய அறிவினால முடியும், என் பலத்தினால் முடியும், என்னுடைய அனுபவத்தால், எக்ஸ்பீரியன்ஸால நான் ஜெயிச்சிடுவேன். எத்தனை தடவை தோல்வி அடைந்திருக்கிறோம், எத்தனை முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. காரணம் என்ன? நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு போதாது. கடவுளுடைய மாபெரும் கிருபை தேவை. இயேசுவே சொல்லி இருக்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இயேசுவை ஜெபம் பண்ணாருங்க.